Hey Hey guys, guys, welcome welcome back back to to our our channel. channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்? எதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ம், என்ன ரீசன்? அப்படின்னு நிறைய யூடியூப் பேர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம், என்ன ரீசன் அப்படின்னா, இது நிறைய பேர் கேட்டீங்க, நீங்க எதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லயே ஃபேமிலி சர்க்கிள்லயே கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் நம்மளோட ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கா? இதுக்காக தான் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு ஏதாவது இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோல பாருங்க, நிறைய ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். நிறைய நாங்க கஷ்டப்பட்ட விஷயமும் கூட சொல்லியிருக்கோம். யூடியூப்னால நாங்க கஷ்டப்பட்டது, நாங்க அவமானப்பட்டது எல்லாமே சொல்லியிருப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல புதுசா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு மொபைல் வாங்கியிருந்தோம். மொபைல் ஒரு 2 நாங்க இயர்ஸ் போய் வாங்கியிருந்தோன்றத விட, மாமா எனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பர்த்டேக்கு மாமா சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு கிஃப்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாமா எனக்கு பண்ணது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அந்த அளவுக்கு அவ்ளோ பெரிய கிஃப்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் தான். ஃபோன் வாங்கி குடுத்துருந்தாங்க. அந்த ஃபோன் ரொம்ப ஃபேமஸ் அப்போ. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த அப்ப மாடல் அந்த மாடல் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அது என் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருந்த ஃபோனு. என் ஃப்ரெண்ட் அத யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, "நல்லா இருந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்லிலாம் மாமான்னு சொல்லிட்டுருந்தேன். அதுவும் எதுக்குன்னா, என் ஃப்ரெண்ட் "நான் ஃபோட்டோ எடுத்து தரேன்டி, தாடி" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் நாங்க குரூப்பா ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபோன்ல. அதுக்கப்புறம் போய் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து தரேன் தாடி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, இல்லடி நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். நான் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணோம். அதனால ஃபோன் தர முடியாதுடி. ஏற்கனவே புதுசு இப்ப தான்டி நானே வாங்குனேன். ஃபோன்ல ஸ்க்ராச்சஸ்லாம் நெறைய ஆயிடுச்சு. ஒருத்தவங்க கைமாத்தி குடுத்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அதனால நீயும் நானும் வேணா அப்புறமா எடுத்துக்கலாம். உன் கையிலலாம் தர முடியாதுடின்ற மாரி சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம ஒரு ஃபோனுக்கு போய் நம்ம இப்படி கேட்டு, அது ஒரு ஃப்ரெண்டே நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களே! அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத நான் மாமா கிட்ட சொன்னேன். இந்த மாரி வேலைக்கு ஃபோன் எடுத்தேன் மாமா, இந்த மாரி ஆச்சு. அது அழகா இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன் மாமா. அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆயிடுவேன். ரொம்ப சென்டிமென்ட்டா எமோஷனல் ஆயிடுவேன். இப்பயாவது கொஞ்சம் பரவால்ல. இப்பயாவது ரொம்ப ரொம்ப பரவால்ல. அப்பலாம் அநியாயத்துக்கு யாருன்னே தெரியாதவங்க யாராவது எதுவும் சொல்லிட்டாலோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா கூட நான் உட்கார்ந்து அழுவேன். அந்த மாரி எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு பரவால்ல மாமா சொல்லி சொல்லி இப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி மாறிட்டேன். அந்த மாரி நடக்கும்போது, அப்புறம் மாமா மாமா கிட்ட சொல்லும்போது, மாமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இது சொல்லி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் என்னோட பர்த்டே. அதனால எனக்கு தெரியல மாமா இதெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியல. அப்ப மாமா எனக்கு வாங்கி குடுத்தாங்க. வாங்கி குடுத்து சரி நம்ம டிக்டாக் பண்ற மாதிரி சும்மா ரீல்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்ஸ்டால சொல்லிட்டு. ரீல்ஸ். ரீல்ஸ் பண்ணி பார்ப்போம். சும்மா அது ஒரு காமெடி ரீல்ஸ் தான். நெறைய பாட்டு அந்த மாரிலாம் கிடையாது. டான்ஸ் ஆடுற இதெல்லாம் கிடையாது. சும்மா அது காமெடியா தான் ஒரு 2, 3 நான் பண்ணியிருந்தேன். அது நான் டிக்டாக் எனக்கு எனக்கு எப்படி தெரியும்னா, டிக்டாக் டிக்டாக் நான் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வடிவேலு காமெடி எல்லாம் நான் டிக்டாக் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். சரி அது மாரி நம்ம இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காமெடிக்கு நானும் மாமாவும் ஒரு வீடியோவும், பின்ன நான் 2 காமெடி தனியா நான் பண்ணியிருந்தேன். அந்த 2 காமெடி வீடியோவும் நாங்க பண்ணியிருக்கும்போது, எங்க நான் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ, அ அது நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டேன். அது நெறைய பேருக்கு போகும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. அது பெருசா ஒண்ணும் ட்ரெண்டும் ஆகல. அந்த அளவுக்கு ஒண்ணும் போகல. என்ன ஒரு 1000 பேர், 2000 பேர் பார்த்திருப்பாங்க. அவ்வளவுதான் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஒண்ணும் ஃபேமஸ்லாம் ஆகல. அது ஃபேமஸ் ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா
அப்ப எனக்கு தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்ஸ்டாகிராமே நான் வந்து அப்பலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்க சும்மா அப்பதான் ஃபோன் பண்ணுக்காக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆமாதான் அந்த போன்ல எல்லாமே ஆப் எல்லாம் இன்ஸ்டால் கேமரா பண்ணி குவாலிட்டி நல்லா வச்சிருந்தாங்க. இருக்கா, சரி வீடியோ பண்ணி பார்க்கலாம் அதனால அப்படின்னு சும்மா நாங்க 2 போய் ரீல்ஸ் பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்த்ததுக்கு எங்க வீட்டு சைடா இருந்தாலும் சரி, இவங்க வீட்டு சைடா இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தாங்க. ஃபேமிலி நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போகுங்க அந்த ரீல்ஸ் நம்மள ஷார்ட்ஸ். ஃபாலோ பண்ணிருக்கவங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே போகும் அந்த இல்லையா? மாதிரி நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் போச்சு வீடியோஸ். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சர்க்கிள்குள்ள போச்சு. அதுதான் வந்து எங்களுக்கு முதல்ல ரொம்ப நம்ம என்னடா பண்ணோம், நம்மள இப்படி சொல்றாங்களே, நம்ம வந்து இவ்ளோ கேவலம் ஆயிட்டோமான்னு வந்து நினைக்க வச்ச ஒரு தருணம் அதுதான். அது வந்து நாங்க ஒரு யூடியூபரும் இல்ல, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் இல்ல. சும்மா ஃபன்னுக்காக நாங்க போட்டோம். ஆனா வந்து அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் இது தேவையா, நீ எல்லாம் வந்து இந்த போன்ல போய் பண்ணலாமா, பண்ணி உன்னையெல்லாம் 4 பேர் பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கேட்டாங்க. நீ பெரிய இன்ஃப்ளூயன்சரா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் வந்து இன்ஸ்டாவும் இல்ல, இன்ஃப்ளூயன்சரும் இல்ல, நாங்க சும்மா பண்ணோம், சும்மா காமெடிக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்த்து சிரிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் வந்து காமெடி பண்ணாலும் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, காமெடி இல்லாம பண்ணாலும் யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க, உனக்கு அந்த அளவுக்குலாம் இது கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க ஃபேமிலி சைட்ல வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசதியானவங்க. நாங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நாங்க தனியா தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, நாங்க வந்து பெருசா வசதியா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும்தான் எல்லா விஷயத்துலயுமே இதா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து எதுவுமே முன்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துலயுமே நாங்க வந்து ஹாப்பியா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நாங்க எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கே போனாலும், ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல எதுக்காவது கூட நாங்க போனா கூட, அங்கேயும் கூட நம்மள வந்து முன்ன விட்டு பின்னே பேசுவாங்க. இவ இங்கேயும் வந்துட்டாளா, இவ வந்து இவளுக்கு இந்த துணி வேணுமா, இவ இப்படி மினிக்கிட்டு வந்துட்டாளா, இவன் இப்படி வந்துட்டானா அப்படின்லாம் பேசுற ஒரு சர்க்கிள்ல தான் நாங்க இருக்கோம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அப்ப ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் வந்து நாங்க தூசு மாதிரி தட்டி வீசிட்டோம். ஆனா நம்ம அது பண்ணி இருக்கணும், நம்ம அது வாங்கி கட்டி இருந்திருக்கணும், நம்ம அது வேணும்னே பண்ணல, சும்மா ஜாலிக்காக பண்ணோம். வீடியோ எடுத்தா நாம இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரோம், ரீல்ஸ் பாக்குறோம், அது மாதிரி இந்த வீடியோ நல்லா இருக்குப்பா, இவங்க பண்ணது நல்லா இருக்கு, இந்த இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பண்ணும்போது இதே மாதிரி நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அப்படி ஏதாச்சும் ஒரு வடிவேல் சீன் வர மாதிரி, வடிவேல் காமெடி, சந்தானம் காமெடி தான் நாங்க பண்ணியே இருந்தோமே, நிஜமாவே வேற எதுக்குமே நாங்க பண்ணல. அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பண்ணோம். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு எங்களை பேசிட்டாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் இதாயிடுச்சா, சரி என்னன்னா நம்ம என்ன பண்ணோம். அப்ப வந்து நாங்க மறுபடியும் வந்து வீடியோ போட்டோம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு 2 நாள் கூட இல்ல, மறுபடியும் நாங்க வீடியோ போட்டோம். சரி அப்ப வந்து நாங்க இன்ஸ்டால வந்து இவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்க, யூடியூப் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இன்ஸ்டால தான் வந்து வீடியோவே போட்டோம். மறுபடியும் இவங்க சொன்னதுக்காகவே நாங்க வந்து மறுபடியும் வீடியோ போட்டோம். இவங்க எல்லாம் இப்படி சொல்லணுமா, இவங்க சொல்ற அளவுக்கு நம்ம போயிட்டோமா, யாருமே வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நம்மளோட வாழ்க்கையை மத்தவங்க வாழ போறது இல்ல, அதுவும் இல்லாம அவங்க வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, சொல்றதோட அவங்களோட கனவு முடிஞ்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்பமோ துன்பமோ அதை அனுபவிக்கிறது நம்ம தான். இப்ப வந்து ஒரு இன்ஸ்டானால ஒரு கெட்டது வந்தாலும் அதை அனுபவிக்கிறது நாங்க தான், அதுல இருந்து ஒரு நல்லது வந்தாலும் அனுபவிக்கிறது நாங்க தான். ஆனா வந்து அவங்க தேவையில்லாம அந்த வார்த்தை சொல்லும்போது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப வரைக்குமே கூட இப்ப வரைக்குமே கூட எங்க வீட்லயா இருக்கட்டும், இவங்க வீட்லயா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. இன்ஸ்டாக்கு, யூடியூப்க்கு எல்லாத்துக்குமே வந்து அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஆனா முதல்ல இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து உறவுகள் கிடைக்கும் போது, நம்மளோட உறவுகள் வந்து நம்ம கூட இருந்து நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி சொல்றதை பார்த்தவங்க, நம்ம லைவ்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது பார்த்து அவங்க வந்து அவங்களாவே இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்ப வந்து எங்க அம்மா எல்லாம் முதல்ல தம்பி கொண்டு போய் விட்டாலே பார்க்க மாட்டாங்க. உனக்கு எதுக்கு வீடியோ போடுற, நீ அப்படியா இப்படியான்னு சொல்லி எங்க அம்மாவை திட்டுவாங்க.
உனக்கெல்லாம் வெக்கம் மானமே இல்லையா அப்படின்லாம் எங்க அம்மா கேட்பாங்க. நிறைய கேட்டு நான் அழுது எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு என் தம்பி கிட்ட சண்டை போட்டு எல்லாமே இது பண்ணேன். அப்ப எல்லாமே என் கூட நின்னது மாமா தான். மாமா வந்து நம்ம இதை பண்ணலாம், இன்ஸ்டால மட்டும் இல்ல நம்ம யூடியூப்பும் பண்ணலாம், உன்னை வந்து இந்த அளவுக்கு பேசினவங்க முன்னாடி நான் வந்து உன்னை நான் தலைமையில நிக்க வச்சு காட்டுவேன், ஒருத்தவங்க கையில கால்ல விழுகாம நம்ம வந்து சுயமா நம்ம நல்ல விதமா நம்ம சம்பாதிப்போம், நம்ம நல்ல விதமா இருப்போம், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் மேரேஜ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட துணையா இருக்காரு. இதுக்கப்புறமும் மாமா தான் இருப்பாரு. ஸோ இவரை நம்பி மட்டும்தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இதுல எதுவுமே தெரியாது. இன்ஸ்டாலையும் வந்து வீடியோ எப்படி போடுறது, என்ன பண்றது, எங்களுக்கும் பெருசா எடிட் யூடியூப்ல பண்றது அப்படின்லாம் தெரியாது. யூடியூப்ல எப்படி copyright. வீடியோ அப்லோட் பண்றது, காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதெல்லாம் முதல்ல எனக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறமா மாமா ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவா பாரு, இது இப்படி இது இப்படின்னு சொல்லி மாமா பாக்குறது என்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல போய் பாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம வந்து ஒரு growthக்கு வரணும். இல்ல நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்டா உடனே நம்ம போய் 100K 1 million எல்லாம் ஆயிட மாட்டோம். ஆனா ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் நம்ம தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட ஒரு பிரபலமா இருக்கவங்களோ இல்ல பிரபலமாக போறவங்களோ நமக்கு வந்து உதவி பண்ண போறது கிடையாது, உதவி பண்றதும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு 2 3 பேர்த்துக்கிட்ட கேட்டு யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹெல்ப் கேட்கறதே எனக்கு பிடிக்காது, ஹெல்ப் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஹெல்ப்னாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஆக்சுவலி ஹெல்ப் கேட்கல. ஆனா உண்மையை சொல்ல போனா அவங்களுமே ஒருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம இங்க வந்திருக்க முடியாது. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு யூடியூபரா இருந்தா என்னோட யூடியூபுக்கு நீங்க ஒரு ஃபேமிலியா இருந்து எங்களை சப்போர்ட் பண்ண போய் தான் நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்க வீடியோ போட முடியுமா? போட முடியாது. அதனாலதான் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயம் பண்ற போது ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியும். உங்ககிட்ட உதவி கேட்டு நீங்க வந்து அவங்களுக்கு பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா கூட ஓகே. ஆனா வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உதவியா இல்லைனாலும் உபத்திரமா இருக்காதீங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எல்லாமே ஆரம்பிச்சு நிறைய 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 அசிங்கமான கமெண்ட்ஸ், நிறைய அசிங்கமான பேச்சு, வீட்லயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எல்லா பக்கமும் நாங்க இதுக்கான பதில் எல்லாம் நம்ம ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுலதான் இருக்கு. நான் வந்து எனக்கு எனக்கு வந்து கண்டிப்பா 100%ன்றதை விட 110% எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மேல வருவோம், நம்மளால முடியும், நம்ம க்ரோத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் நம்ம பண்ணல, தப்பான விதத்திலையும் நம்ம போகல. நம்ம வந்து நேர்கோட்டுலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்ல விதமா வீடியோ எடுக்கிறோம், நல்ல விதமா பேசுறோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா நம்ம பழகுறோம். ஸோ இது வந்து நல்ல விதமா தான் போகும். எந்த விதத்திலயும் இது வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா உங்களோட யூடியூப் ஜேர்னி என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல எல்லாம் யார் யார் அகைன்ஸ்டா இருந்தாங்க, உங்க அம்மா அப்பா எப்படி அதாவது எப்படி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு எய்ம் பண்ணும்போது என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. நாங்க இன்னும் எய்ம் பண்ணல, ஆனா கடவுள் புண்ணியத்துல நாங்க எய்ம் பண்ணுவோம்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா அந்த முருகன் இருக்கிறது உண்மையா இருந்தால் நான் வந்து பட்ட கஷ்டத்துக்கு நாங்க வந்து பட்ட அவமானத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும். நாங்க வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ போடுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து முழுசா இருக்கு. நீங்களும் அதை நம்புங்க, எங்களுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க இந்த அளவுக்கு வர முடியாது. ஒருத்தங்க வந்து நான் இப்போ சொல்றேன், ஒருத்தங்க இன்ஸ்டாவோ இல்ல யூடியூபோ தெரியாதவங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்லி கொடுங்க. இப்ப என்கிட்ட கூட எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஒருத்தங்க 2 3 பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபுளுசரும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய யூடியூபரும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சா கூட அந்த ஒரு விஷயத்தினால நான் சொல்லுவேன். 4 5 விஷயம் கேட்டு எனக்கு அந்த 4 5ல 1 தெரிஞ்சா கூட நான் கண்டிப்பா அந்த 1 நான் சொல்லி கொடுத்துருவேன்.
அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ண வேண்டாம். உங்க அவங்க கூட நாலேஜ் போய் சொல்லிக் நின்னு கொடுங்க ஒரு நீங்க விஷயம். வீடியோ பண்ண வேண்டாம். அவங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இது இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டுமே அவங்களுக்கு போதும். உங்ககிட்ட ஒரு வழி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அந்த வழி காட்டுங்க. அந்த வழியே இல்லைன்னு சொல்லி அந்த வழியை மறைச்சிடாதீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். வேற எதுவுமே நான் சொல்லல. நெறைய பேர் வந்து இன்ஸ்டாலயும், யூடியூப்லயும் நெறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப வந்து அந்த அளவுக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் யாருமே பண்றதில்ல. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் நீங்க பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது படிக்கும்போது நான் ஒரு பொண்ணாவோ, ஒரு அம்மாவாவோ, ஒரு ஒய்ஃபாவோ வந்து நெறைய இடத்துல நான் வந்து நெறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, எதுக்குடா யூடியூப், எதுக்குடா இன்ஸ்டா வேணாம். நம்ம நிறைய என்னடா பேர் பண்றது? பாதியிலே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அந்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நானும் கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் நம்ம வந்து வீடியோவே போடல. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். பிரெக்னன்சி டைம் அதாவது நம்ம பேட் கமெண்ட்டுக்குன்னு ஸ்டாப் பண்ணல. நம்ம வந்து பிரெக்னன்சி டெலிவரி ஆக போற ஸ்டேஜ்ல வந்து நம்மளால வீடியோ மெயின்டைன் பண்ண முடியல. அதாவது நான் டெலிவரிக்கு முன்னத்து நாள் வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தனால, என்னால வந்து வீடியோல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வேலைக்கும் போயிட்டு வீடியோவும் எடுத்து வீட்லயும் பார்த்து இருக்க முடியல. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்பவே பிரெக்னன்சி டைம்ல மாமா தான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருந்ததெல்லாம் மாமா தான் ஃபுல்லா சமைச்சிட்டு இருந்தாரு. காலையில சமைக்கிறது, நைட் சமைக்கிறது எல்லாமே மாமா தான். மாமா இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா வேலைக்கு போயிருக்க முடியாது. அப்பெல்லாம் வந்து எனக்கு நெறைய கை காலெல்லாம் வீங்கிருக்கும். நான் பிரெக்னன்சி டைம்ல போட்ட வீடியோ இருந்துச்சுன்னா பாருங்க. அதுலயும் நெறைய கை கால்லாம் வீங்கிருக்கும். மூஞ்சிலலாம் நல்லா பெருசா புட்டுன்னு வீங்கிருக்கும். அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அதுதான் நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க் யூ பாய் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.